ஹாய் மக்களே! எலெக்ஷன் ஃபீவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு. அவங்கவங்க கேம்பெயின் வந்து இன்னும் ஃபாஸ்டன் அப் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கவங்களோட அஜெண்டாஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி சீரியஸா இறங்கிட்டாங்க எலெக்ஷனுக்கு. ஏன்னா, இன்னொரு 1 வீக் தான் இருக்கு. போன வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா, பெரம்பூர் தொகுதிய பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம எந்த தொகுதிய பத்தி பார்க்க போறோம்னா, கொங்கு சைடு, கொங்கு மண்டலங்கள பத்தி பார்க்கலாம். கொங்கு சைடு, கொங்கு மண்டலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே, நமக்கு வர்ற ஒரே கட்சி ஏடிஎம்கே தான். அந்த அளவுக்கு வாக்கு செல்வாக்குள்ள ஒரே கட்சி வந்து ஏடிஎம்கே தான். இப்பவும் நீங்க வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி கொங்கு சைடு போட்டீங்கன்னா, டிஎம்கே வந்து கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில வெற்றி பெறுவாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர் தொகுதி. ஸோ, எஸ்பி வேலுமணி அவர்கள்னு சொன்னாலே போதும், இது கொங்கு சைடு தான், கோயம்புத்தூர் தான் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு, கட்டமைப்பு வந்து பண்ணி வச்சிருக்க இடம் வந்து கொங்கு மண்டலங்கள். யாருன்னு நம்ம ஏடிஎம்கே. ஸோ, இந்த ஏடிஎம்கே இந்த வருஷம் வந்து கொங்கு மண்டலங்கள பிடிப்பாங்களா? மாட்டாங்களா? டிவிகேவோட வரவு எப்படி இருக்கு? அதனால கணிசமான வாக்குகள் பிரியுமா? பிரியாதா? என்டிகே அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? பிரியுமா? பிரியாதாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு 2016ல டிஎம்கே ஆட்சி அமைக்காம போனதுக்கும், ஏடிஎம்கே 2021ல பெருவாரியான பெரும் எதிர்க்கட்சியா ஆனதுக்கும் முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே அதனுடைய கூட்டணி கட்சிகள் கோஆர்டினேஷன் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்ந்ததுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கை வந்து உண்டு பண்ணியிருக்குன்னே சொல்லணும். கோவை மண்டலம்னு எடுத்துக்கிட்டா ஒரு 50லேருந்து 55, 57 ஓகேவா? இந்த அளவுக்கு தான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாரி சொல்லியிருக்காங்க. இந்த அளவு தொகுதியில கிட்டத்தட்ட 30 டூ 35 தொகுதி வந்து ஏடிஎம்கேவே பிடிச்சிடுறாங்க. மீதி இருக்கிற ஒரு 10, 15, 16 இந்த மாரி தொகுதிகள் தான் வந்து ஏடிஎம்கே சைடு போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் சொன்ன மாரி வலுவா இருக்கு அந்த கட்சி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கொங்கு சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், நீலகிரி, அ கிருஷ்ணகிரி, தர்மபுரி இங்க எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே ஆட்சி தாங்க மேலோங்கி இருக்கு. இங்க நெறைய பேர் பெரிய பெரிய அ தலைவர்களும் போட்டியிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேவை எதிர்த்து டிஎம்கேவ வச்சு. பட் இதுவரைக்கும் யாருமே பெருவாரியான வாக்குகள் பெறல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த புடிக்கணும்னு சொல்லி 2026க்கு டிஎம்கே ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க. என்ன மூவ்ன்னு பார்த்தீங்கன்னா, திரு செந்தில் பாலாஜி அவர்கள வந்து பொறுப்பாளரா வந்து கோயம்புத்தூருக்கு நியமிச்சிருக்காரு. அத பேஸ் பண்ணி தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எத பேஸ் பண்ணினா 2026 எலக்ஷன்ல எப்படியாவது ஏடிஎம்கேவ தோற்கடிச்சு டிஎம்கே மேல வந்துரணும்னு தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 2021 ஆட்சிய பிடிக்கும்போதே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பொறுப்பு அமைச்சர் பதவியும் குடுத்திருந்தாங்க டிஎம்கே சைட்ல இருந்து. அந்த பதவிய வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நெறைய மாற்றங்கள கொண்டு வந்திருக்காரு கட்சி சைடு. நெறைய நிர்வாகிகள வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ஐ மீன் லைக் பதவி விட்டு தூக்கியிருக்காரு. நிர்வாகிகள தூக்கியிருக்காரு. நிர்வாகங்கள மாத்தியிருக்காரு. ஸோ, இதனால பார்த்தீங்கன்னா, கட்சிக்குள்ளேயே அவருக்கு மேல வந்து அதிருப்திகள் நெறைய இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் சைடும் வந்துட்டு நெறையா அதிருப்தி இருக்கிற மாரி பரவலா பேசப்பட்டு வருது. இந்த மாரி சேஞ்சஸ்னால. இது இப்பன்னு இல்ல. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஆர்டிக்கிள தான் படிச்சேன். வேணா அந்த ஆர்டிக்கிள் நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் கேட்டீங்கன்னா, லைக் முன்னாள் அமைச்சர் திரு பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் வந்து டிஎம்கேல இருந்தப்போ என்ன பண்ணியிருக்காரு, தான் தான் இருக்கணும், தன்னை விட மேலே யாரும் வந்துடக்கூடாதுன்னு வேலை பார்த்ததாகவும், அதுவும் இல்லாமல் கான்டாக்ட் சப்போர்ட் ஃபார் ஏடிஎம்கே இவர் மட்டும் இல்லை, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதாகவும், ஏடிஎம்கேவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணதாகவும், அதனால தான் ஏடிஎம்கே ஒரு பெருவாரியான வாக்குகளை பிடிக்க முடிஞ்சதும், டிஎம்கே கீழே கீழே போனதுக்கு காரணம்னு நிறைய இடத்துல வந்து குறிப்பிட்டு பேசுகிறாங்க. இதனால தான் ஏடிஎம்கே வந்து வலுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி தான் கொங்கு மண்டலங்கிறது வந்து கொங்கு மண்டலங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய சேலஞ்சாகவே இருக்குது. மீதி பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரிச்சின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎம்கே தான் ஸ்ட்ராங் ஹோல்டு, அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இந்த பக்கம்னு வரும்போது ஏடிஎம்கே வந்து ஒன்றுமே செய்ய முடியறதில்ல. இந்த எலெக்ஷனுக்கு அவங்க எப்படி களமிறங்க போகிறாங்கன்னா, முழுக்க முழுக்க அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பற்றி நம்பி மட்டுமே உள்ளே இறங்க போகிறாங்க. அதுவும் முக்கியமாக கொண்டு வந்தாங்கல்ல மகளிர் உதவித்தொகை, மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம், அப்புறம் நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை வச்சு தான் அவங்க உள்ளே இறங்குறாங்க. அவங்களோட 2 பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பிஜேபி வரவே கூடாது. பிஜேபியை நாங்கள் வந்து ஒரு எனிமியாவே ட்ரீட் பண்ணுறோம். ஸோ, அவங்க வந்துடவே கூடாதுங்கிறது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி அவங்களோட அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இது 2 மட்டும் தான் அவங்களுக்கு தாரக மந்திரமே. ஏன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடையிலும் சரி, ஒவ்வொரு கேம்பெயின்லையும் அவர் குறிப்பிடுற வார்த்தை பார்த்தீங்கன்னா,
தமிழ்நாடு விசஸ் டெல்லி. மற்ற கட்சிகள் கூட எல்லாம் கம்பேரே கிடையாது. டைரெக்டாக டெல்லி தான், டைரெக்டாக பிஜேபி தான் அட்டாக் பண்ணுறாங்க. அதே சமயம் ஏடிஎம்கே சைடு வந்தீங்கன்னா, ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேரும், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பி வேலுமணி அவர்களாக இருக்கட்டும், தங்கமணி அவர்களாக இருக்கட்டும், கேபி முனுசாமி அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், எல்லாமே அந்த கொங்கு ரீஜன்லேருந்து வர்றதுனாலேயே அவங்களுக்கு வந்து செல்வாக்கு நிறையா இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அவங்களோட கூட்டணி கட்சி பிஜேபி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப செல்வாக்கு ஜாஸ்தியாக இருக்குது. முக்கியமாக லாஸ்ட் இயர் கோயம்புத்தூரில் ஜெயித்தாங்க. கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, ஈரோட்லேயும் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி வந்து இந்த மாதிரி கொங்கு ரீஜனை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு. கூட்டணி கட்சின்னு சொல்லும்போது பிஎம்கே பாமகவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன் அப்படின்னா, குறிப்பாக சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா வன்னிய சமூகத்தினுடைய வாக்குகள், அவங்க அந்த சமூகத்தினருடைய வாக்குகள் அத்தனையுமே பிஎம்கேக்கு தான் வருது. ஸோ அது என்ன ஆகுதுன்னா நேச்சுரல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஏடிஎம்கே பக்கம் சாயுது. ஸோ அது ஒரு பெரிய பெரிய பலமாக இருக்குது ஏடிஎம்கேக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் தொகுதிகள், ஸ்டார் கேண்டிடேட்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் தொண்டாமுத்தூர்னே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். கோயம்புத்தூர்னு எடுத்துட்டாலே எஸ்பி வேலுமணி அவர்கள் தான். தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் நிற்கிறாங்க. ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் ஒருத்தர் நிற்கிறாரு டிஎம்கேக்கு. கோவை சவுத்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி விசஸ் அம்மன் அர்ஜுனன் ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவரே வந்து இங்கே சவுத்தில் நிற்கிறாரு. ஸோ செந்தில் பாலாஜி வந்து இப்போ தான் அவர் மாறி வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த கரூர் ரீஜனில் தான் அவர் நிற்பார். ஸோ நான் சொன்ன மாதிரி பொறுப்பு அமைச்சராக வேறு இருக்கார்ல. ஸோ டேரெக்டாக செந்தில் பாலாஜியை நிற்க வச்சுருக்காங்க. டிஎம்கே சைட்லேருந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான காம்படிஷன் அந்த கோவை சவுத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நார்த்து வானதி சீனிவாசன் அவர்கள் வெர்சஸ் செந்தமிழ் செல்வன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஜெயித்தாங்க, உங்களுக்கே தெரியும். அவருக்கும் வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் ஆப்போசிட் சைடில் கமல்ஹாசன் அவர்களுக்கும் பெரிய போட்டி ஒன்று போயிட்டு இருந்துச்சு. பட் கடைசியில் வானதி சீனிவாசன் அவர்கள் ஜெயித்தாங்க. இந்த வருஷமும் அவங்க தான் நிற்கிறாங்க கோவை நார்த்தில். ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் செல்வன். இதுவுமே கொஞ்சம் வந்து டஃப்பான தொகுதி தான். என்னை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவினாஷி, எல் முருகன் வெர்சஸ் கோகிலாமணி, அதாவது பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே கூட்டணி கட்சி, ஏடிஎம்கேவோட கூட்டணி கட்சி வெர்சஸ் டிஎம்கே. அருந்ததி இன சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கோகிலாமணி அவர்கள். ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லைக் திருப்பூர், அவினாஷி, கோவையில் பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தினர் வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்கன்னே வைங்களேன். ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு அங்கே இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆல்சோ சர்வேவோ அப்படி தான் சொல்லுது. கொஞ்சம் டஃப்பான தொகுதி தான் அந்த அவினாஷி தொகுதியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகப்படுறது யார்? இபிஎஸ் அவர்கள் தான். பழனிசாமி அவர்கள். ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசி டிஎம்கேல ஒருத்தர் நிற்கிறாங்க. ஸோ நமக்கே தெரிஞ்சு போச்சு யார் ஜெயிப்பா அப்படின்னு. கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஜெயிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தர்மபுரி அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணிக்கும் இளங்கோவனுக்கும் போட்டி நடக்க போகுது. இது ஒரு ஸ்டார் தொகுதி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெண்ணகரம் ஜிகே தமிழ் குமரன் காங்கிரஸ் அங்கே நிற்கிறாங்க, டிஎம்கேவோட கூட்டணி கட்சி வெர்சஸ் பாடி வி செல்வம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் குமரன் அவர்கள் வந்து சினி ஃபீல்டு இண்டஸ்ட்ரியிலேயே இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் செல்வாக்கு ஜாஸ்தி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜிகே தமிழ்குமரன் அவர்கள் ஜெயிக்கிறாருன்னா முக்கியமான காரணம் என்னென்னா டிஎம்கேயோட கூட்டணி ப்ளஸ் அவர் ஒரு சினிஃபீல்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால அவருக்கு நிறைய பிரபலம் அடைஞ்ச ஒரு ஃபேஸ். அது மட்டும் இல்லாமல் வன்னியர் சமூகத்தினுடைய அத்தனை ஓட்டுகளும் அவருக்கு தான் போகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து தமிழ்குமரன் அவர்களுக்கு தான் பெரிய பெரும்பான்மை இருக்குது. குமாரபாளையம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா தங்கமணி ஏடிஎம்கே வெர்சஸ் எஸ் பாலு. இங்கே வந்து இது வந்து தங்கமணி அவர்களுடைய கோட்டைன்னே சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தான் அப்பர் ஹேண்டு. ராசிபுரமில் வந்து மதிவேந்தன் வெர்சஸ் பிரேம்குமார், அதாவது டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி. இங்கே வந்து அப்பர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா மதிவேந்தனுக்கு. ஏன்னா மண்ணின் மைந்தன் அந்த ஊர்லேயே இருக்கிறனால ஸோ அவருக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும்தான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். டிவிக்கு இங்கே எப்படி வந்து வாக்குகளை பிரிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைடிங் ஃபேக்டராகவே இருக்க போகுது. வாக்குகளை பிரிக்கிறதெல்லாம் செகண்டரி.
ஒரு டிசைடிங் ஃபேக்டர் பெரிய பெரிய ஒரு எழுச்சி எழுப்ப போகுது. எப்படின்னு சொல்கிறேன்னா, 2 முக்கியமான தொகுதிகள். ஒன்று பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேக்கு ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய கிரவுண்ட் ஒர்க்ஸ் நிறைய இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க. ஸோ அவங்க வந்து அங்கேருந்து விலகி டிவிகேல ஜாயின் பண்ண பின்னாடி அந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க. அந்த தொகுதி யார் நின்னாலுமே அவரோட தாக்கம் தாங்க ஜாஸ்தி இருக்கும். கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பாருங்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு. இங்கே வந்து அருண் ராஜா அவர் வந்து கடந்த ஒரு 6 மாத காலமாக வந்து அங்கே கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணி நிறைய மக்கள் செல்வாக்கை வாங்கியிருக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 தொகுதியுமே டிவிக்கே வந்து பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கலாம். அது ஏன் அப்படி டிசைடிங் ஃபேக்டராக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, போன வீடியோவும் சொல்கிறது சரி, இந்த வீடியோவும் சொல்கிறது சரி, ஒன்றே ஒன்று தான். டிவிகேக்கு யூத் சப்போர்ட், யங்ஸ்டர் சப்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அது போக பெண்கள் சப்போர்ட்டும் ஜாஸ்தி இருக்கிறனால டிவிகே வந்து டிசைடிங் ஃபேக்டராக தான் இருக்கும். டிசைடிங் ஃபேக்டராக தான் மாறியும் இருக்குது. இப்போ வேறு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம போன வீடியோவில் தான் பெரம்பூர் போட்டிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு வீடாக போய் வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதைத்தான் நம்ம சொன்னோம். கள ஆய்வு பண்ணுறதும் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், இறங்கி போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அதுலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு ஏறத்தான் செய்யும். டிவிகேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிகே, நாம் தமிழர் கட்சி. ஸோ நாம் தமிழர் கட்சியும் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கைகள் வாக்காளர்களை வந்து அதிகப்படுத்திகிட்டே போகிறாங்க அவங்களோட அஜெண்டாஸ் மூலியமாக, அவங்களுடைய பிரச்சாரத்தின் மூலியமாக. ஸோ இந்த வருஷமும் அவங்களோட தாக்கம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கொங்கு ரீஜனில் இருக்கும். அது போக நான் சொன்ன மாதிரி டிஎம்கே சைட் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அங்கே உட்கார வச்சுருக்காங்க பொறுப்பு அமைச்சராக. பட் அவர் மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள், அவதூறுகள், விமர்சனங்கள் இருக்குது. அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் தரப்போகுதுன்னு தெரில டிஎம்கேக்கு. அதையும் தாண்டி அங்கே நிற்க வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவர் ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிட்டர் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் வேறு ஊரில் நிற்பார். இந்த தடவை கோயம்புத்தூர் கொங்கு ரீஜனில் கண்டிப்பாக கைப்பற்றியே ஆகணுங்கிற மாதிரி நிற்கிறாங்க. ஏடிஎம்கே சைட் சொல்லவே வேண்டாங்க. ஏன்னா அவங்களோட கூட்டணி பார்த்திங்கன்னா பிஜேபி, பாமக இவங்க 2 பேருமே பெரிய பெரிய பெரும்பான்மையான வாக்குகள் வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லா பக்கமும் வச்சுருக்காங்க. நான் சொன்ன அத்தனை தொகுதியிலையுமே. ஸோ அதுவும் இல்லாமல் பிஜேபி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5-6 வருஷமாக நிறைய இடத்துல வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டே இருக்காங்க. ஹையஸ்ட், அதாவது அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. அதுவும் ஒரு இம்பேக்டாக தரும். சரி, எல்லா கட்சியுமே முக்கால்வாசி இந்த கொங்கு ரீஜியன்ஸ் கொங்கு மண்டலங்களை டார்கெட் பண்ணுறாங்கங்கிறது நல்லாவே தெரியுது நமக்கு. இது ஒரு சர்வேவாகவே டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன், அதில் போட்டிருக்காங்க. அதுலேருந்து நான் கொஞ்சம் தான் எடுத்து இங்கே போட்டிருக்கேன். அந்த சர்வே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லைக் போன வருஷம், அது முந்தின வருஷம் ஒரு 5 இயர்ஸோட டேட்டாவோட போட்டிருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிவிக்கோட வரவு பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சி. ஏன்னா இதை வந்து ரொம்ப பெருசாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை ஏன்னா விஜய் அவர்கள் வந்து டைரெக்டாக களமிறங்கிறதுனால. பட் அங்கே மட்டும் இல்லைங்க, கொங்கு ரீஜியன்ஸ்லேயும் அவங்களோட தாக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த செங்கோட்டையன் ஃபேக்ட்ரி வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலுமே பெரிய பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது. ஸோ டிவிகேக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா ஏடிஎம்கே தான் இத்தனை வருஷம் அந்த கொங்கு மண்டலங்களை வந்து கட்டமைச்சு ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மேபி மாறலாம் மீன்ஸ் டிஎம்கே கைவசம் போகலாம். ஏன்னா டிவிக்கே ஓட்டை பிரித்து எடுக்கிறதுக்கும் டிவிக்கே வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறதுக்கும் நாட் ஒன்லி டிவிக்கே என்டிகேவும் தான். பட் சாதகம் பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். கொங்கு ரீஜியன் எடுத்துக்கிட்டால் யார் இந்த வருஷம் ஜெயிப்பாங்க? லைக் லாஸ்ட் இயர் மாதிரியே ஏடிஎம்கேவே ஜெயிக்குமா, இல்லை டிவிக்கே வரவுனால டிஎம்கேக்கு கொஞ்சம் பெரிய ஆதரவு அந்த பக்கம் ஏறி டிஎம்கே ஜெயிக்குமா, இல்லை டிவிகேவோ என்டிகேவோ ஜெயிச்சு கொங்கு மண்டலங்களை பிடிப்பாங்களான்னு கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை. பாய்.